அம்பர்லங்கா பாருங்க நல்லா வத்தி பாருங்க இப்படி எண்ணெய் புரண்டு வந்திருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த பிளாக் பவுடர் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் ஒரு அம்பர்லங்கா கறி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். எங்களுடைய சிங்கள நண்பி வினிதா அக்கா வந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லோரும் உங்களுக்கு ஹாய் சொல்லி கொள்ளுறாங்க, ஹலோன்னு சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் இன்றைக்கு இந்த அம்பர்லங்கா கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டிஎல் கிச்சன் வந்து ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்க. தான் வந்து இந்த அம்பர்லங்கா கறியை தான் சாப்பிட்ருந்தாங்களாம். அந்த மாதிரி சுவையாக இருந்ததான் அதை தனியாக போடுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கள மெனு வந்து லஞ்ச் மெனு வந்து போடுறதுக்கு தான் ரெடி பண்ணினது. இப்போ அதில் வந்து பிளாக் சிக்கன் கறி வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அம்பர்லங்கா கறியையும் வந்து நான் தனியாக போடுறேன். அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா என்னுடைய சிங்கள லஞ்ச் மெனு வந்து வர இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருங்கோ. அந்த மாதிரி சுவையில் நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி சுவையில் நீங்களும் சமைச்சு சாப்பிட வேணுமென்று எதிர்பார்ப்பில் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ அம்பர்லங்கா கறி வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுவோம். இந்த அம்பர்லங்கா பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கிற நண்பர்களுக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நான் அந்த அம்பர்லங்கா மரத்தை வந்து வீடியோண்ட கடைசியில் போட்டுக்கிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ அம்பர்லங்கா சமைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ சட்டி ரெடி ஆக்கிட்டோம். 2 ஸ்பூன் தேவையான அளவு எண்ணெய் விடுறோம். ஓகே, ஊரில் என்ன தேங்காய் டேஸ்ட் இருக்கும், பெட்டு இருக்குது, அது டேஸ்ட் இருக்காது. இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் வேற இந்திய தேங்காய் வந்து டேஸ்ட் இல்லை, ஊரில் சமைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக வார இல்லை. இதுக்கு கடுகு ஒன்றும் போடுற இல்லையா, பட்டை போடுறாங்க. மற்றது எங்களோட கருவேப்பிள்ளைக்கு பதிலாக கறி பேபி லீவ்ஸ் போடுறோம். கருவேப்பிள்ளைனா நீங்கள் நல்லா தாராளமாக கருவேப்பிள்ளையை போட்டா வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாம் போடுவோம், சின்ன சீரகம், கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் வதங்க விடுவோம். அந்த கறி மாதிரி இருக்கிறதுக்கு இவ்வளோ வெங்காயம் வதங்கினா காலமாக உப்பு இதுக்கு நாங்கள் எங்களோட இலங்கை மக்கள் பாவிக்கிற மிளகாய்த்தூள், கறி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் 1.5 கரண்டி கொஞ்சம் வறுத்தா பிறகு வறுக்கணும். அப்படி வறுத்துட்டு அம்பர்லங்காயை நாங்கள் அதோட போட்டு சமைக்க போகிறோம். அடுப்பை குறைச்சி வைக்கிறோம், மூடி தண்ணி கொஞ்சம் ஊற்றும், மஞ்சள் தூள், மற்றது துணப்பகா இதாக இருக்குது, துணப்பகா கரண்டி அதோட துணப்பகாவும் போடுறோம், 2 கரண்டி. துணப்பகா தூள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒன்றில் செய்திருப்போம், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். இது வந்து 2வது வீடியோ. அதில் வந்து பாருங்கள் துணப்பகா தூள் எப்படி செய்கிறது போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுமென்னா நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிங்க, நாங்கள் துணப்பகா தூளும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறோம். அந்த காய் மூடும் வரையும் தண்ணி ஊற்றி அவிய விடுவோமா, நல்லா அவியும். நல்லா அவியறதுக்கு நாங்கள் இப்போ நல்லா மூடிக்கிறோம். தேங்காய் வந்து நாங்கள் போடுறோம், அதுக்கு நாங்கள் சிக்கனுக்கு ரெடி பண்ண அந்த பிளாக் பவுடர். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கரண்டி 2 கரண்டியா 2 கரண்டி சீனி போடுறோம். இதுக்கு 2 கரண்டி சீனி போடணுமா. இப்போ விளங்குதா உங்களுக்கு ரகசியம் எல்லாம்? ஒரே சாப்பிட்டன் அந்த கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாம் சொல்லிக்க இப்போ தான் எனக்கு விளங்குது. நல்லா இருக்கா பார்த்தீங்க? நானும் பார்க்குறேன்யா. அப்போதான் சுட சுட ஊற்றி போட்டாங்க, இப்போ ஊற்றி தராங்க. செமையா இருக்கு அந்த கருத்த பவுடர் கொஞ்சம். இப்போ வந்து கொண்டிருக்குது கருவேப்பிள்ளை ஒன்றவே நாங்கள் பிறகு போடுவோம். நீங்கள் வந்து போடுங்க, முதல் இருக்கைக்க போடுங்க. என்னது நல்லா இருக்கா பாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப நமக்கு கிடைக்காதோ? அதுதானே கறி Amberella. என்ன நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்த அம்பர்லங்கா கறி உண்மையாகவே அந்த மாதிரி சுவையாக இருந்தது. சுவையோ சுவை சொல்லி வேலையில்லை, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்களும் இதே மாதிரி சுவையில் சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், இதுதான் வந்து அம்பர்லங்கா மரம். ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து இந்த மரத்தை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டுக்கிறேன். அவர்கள் வீடியோ வந்து மரத்தை தான் கூட எடுத்திருக்கிறார்கள், காய்கள் வந்து குறைவாக காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மரம் பார்த்திங்கன்னா பெருசாக இந்த மாமரம் மாதிரி நல்ல பெரிய மரமாக வளராமல் கொஞ்சம் குட்டியான மரமாக இருக்கும். ஆனால் காயண்டா நிறைய காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி சுவையாக இருக்கும். ஊறுகாய் போடலாம், இப்படி நாங்கள் சமைச்ச மாதிரி அப்படி சமைக்கலாம். விதவிதமான ரெசிபி வந்து இந்த அம்பர்லங்கா காயில் சமைக்கலாம். நண்பர்களே, இன்னும் ஒரு காணொளியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.